யோசிச்சிட்டீங்களா? பதில டிஸ்கஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. அதுல நிறைய கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு, சில கம்பெனிஸ் நியூட்ரலா இருக்கு, சில கம்பெனிஸ் கொஞ்சம் லாஸ்ல இருக்கு. உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் புதுசா பணம் வர்றப்போ இதே போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்ல எல்லாம் பணம் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்மள நிறைய பேரு சொல்லக்கூடிய பதில், கொஞ்சம் லாஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்ல இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த காஸ்ட்டை ஆவரேஜ் பண்ணி அந்த கம்பெனியோட விலை கொஞ்சம் மேல வந்தா கூட என்னோட காஸ்ட்டுக்கு வந்துடும், நான் போட்ட பணத்தை எடுத்துட்டு வெளியில வந்துருவேன், அதுக்காக என்னோட புது பணத்தை லாஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்ல போடுவேன் அப்படின்னு முடிவு பண்றது தான் பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது அவ்வளவு சரியான அப்ரோச் இல்லை. பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உள்ள வரும்போது அதை ஆக்சுவலா நம்ம என்ன வார்த்தையை சொல்றோம்னா எம்ப்ளாயிங் த மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வேலைக்கு வர்ற பணத்தோட முக்கியமான வேலை என்ன? வளர்றது. அந்த வளர்ற வேலையை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல பணத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் போட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வளரும். வளர்ற வேலையை சரியா செய்ய முடியாம சிக்கி திணறிட்டு இருக்கிற இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் போட்டு யாரை காப்பாற்ற போறீங்க? ஆக்சுவலா நீங்க வாங்கியிருக்கிற கம்பெனி லாஸ்ல போகும்போது அதை ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆவரேஜிங் டவுன், ஆவரேஜிங் அப், அந்த கான்செப்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் பண்றது வேற கான்செப்ட். புதுசா எம்ப்ளாய் பண்ணும்போது ப்ராஃபிட்ல இருக்கிற கம்பெனிஸ்ல எம்ப்ளாய் பண்றது தான் நல்லது.